இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ பொய்களை சொல்லி வந்தாச்சு இல்லைன்னா 97ல் ஃபர்ஸ்ட் படம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னென்ன சொன்னாங்க? நான் அவங்களோட உட்காந்து பார்க்கல. ஏன்னா நான் இங்கே சென்னையில் இருந்தேன். எங்கள் அம்மா, எங்கள் அம்மாச்சி, எங்கள் அப்பா எல்லாம் ஊரில் இருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாச்சி பழனிக்கு நான் என் பிள்ளை என்னை அப்படி தான் சொல்லுவாங்க. என் பிள்ளை டைரக்டர் ஆகிட்டா அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நான் பழனிக்கு நடந்து வரேன் அப்படின்னு எங்கள் அம்மாச்சி வேண்டிக்கிட்டாங்க. பாரதி கண்ணம்மா ரிலீஸ் அப்போ கரெக்டாக ஜனவரியில், அப்போ தான் தைப்பூசம். ஸோ எங்கள் அம்மாச்சி எங்கள் ஊர்லேருந்து பழனிக்கு நடந்தே போய் மொட்டையடிச்சிட்டு பழனியில் தான் ஊர்க்காரங்களோட படம் பார்த்துருக்காங்க. அப்போ ஊர்க்காரங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு சரி நல்லா எடுத்திருக்கான், நல்லா பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாச்சிக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் உண்மையானது, எங்களோட வழிகளுக்கான நிவாரணம். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு பேசினாங்க. அப்புறம் நான் பேசினேன். அப்போ ஃபோன்லாம் கிடையாது. ஆமாம், ஏதாவது ட்ரங்க் காலில் பேசினா லெட்டர் போடணும், அப்படி தான். அப்படி பேசி அப்படி குடும்பம் சந்தோஷப்பட்டது.